வணக்கம் நேயர்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது அமைச்சர் துரைமுருகன் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. அமைச்சர்கள் வரிசையில் துரைமுருகனுக்கு அடுத்த நெருக்கடி. 5 ஆண்டுகளுக்கு பின் இப்போது இடி சோதனை நடத்துவது ஏன்? சட்டமன்ற தேர்தலுக்குள் இன்னும் பலருக்கு சோதனைகள் வருமா என்ற தலைப்பில் தான் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். ஏற்கனவே 2019 தேர்தலில் நமக்கு தெரியும், வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அப்பொழுது தேர்தலை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு காரணம் துரைமுருகன் அவர்கள் வீட்டிலும் அவருடைய சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களிலும் நடந்த அந்த சோதனையில் கைப்பற்றப்பட்ட கிட்டத்தட்ட 11 கோடி ரூபாய் அளவுக்கு கைப்பற்றப்பட்டது. அதில் 200 ரூபாய் பண்டல்களாக போடப்பட்டு அது வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது என்ற ஒரு செய்தியும் அப்போது வந்தது. அதன் காரணமாக தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் நடத்தப்பட்ட வரலாறு நமக்கு தெரியும். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று மீண்டும் துரைமுருகன் அவர்களது இல்லத்திலும், காட்பாடியில் இருக்கக்கூடிய இல்லத்திலும், அவருடைய இன்ஜினியரிங் கல்லூரி, அதே போன்று சிமெண்ட் குடவுன் போன்ற ஏற்கனவே அங்கு நடத்தப்பட்ட இடி சோதனை 5 ஆண்டுகளுக்கு முன் நடத்தப்பட்ட அதே இடங்களில் இன்றும் சோதனை நடத்தப்பட்டு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து அவரிடம் கேட்கும் பொழுது அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்று துரைமுருகன் அவர்கள் பதிலளித்திருக்கிறார்கள். இந்த இடி நடவடிக்கை 5 ஆண்டுகளுக்கு பிறகு தற்பொழுது ஏன் நடைபெறுகிறது? வரக்கூடிய 2026 தேர்தலை மனதில் வைத்து தற்பொழுது முதலாவதாக தொடங்கியிருக்கிறார்களா? இன்னும் பல அமைச்சர்களுக்கு இது போன்ற ரெய்டுகள் வருமா? இது மத்திய அரசின் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையா? ஏற்கனவே மத்திய அரசின் மீது இடி, சிபிஐ போன்ற துறைகளை அவர்கள் வசம் வைத்து அனைவரையும் பயமுறுத்தி வருகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. அதனை மெய்ப்பிக்கும் வகையிலான இந்த ஒரு நிகழ்வா என்றும் அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இன்று அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். விவாதத்திற்கு செல்லும் முன் நமது விருந்தினர்களை வரவேற்போம். அரங்கில் நம்மோடு இணையும் வலதுசாரி திரு சாய் சுதாகர் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ் சேவாதளம் மாநில தலைவர் திரு குங்ஃபு விஜயன் அவர்களை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் சார். திரு குங்ஃபு விஜயன் சார், சொல்லுங்கள். ஆக்சுவலாக நீங்கள் துரைமுருகன் வீட்டில் 5 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அந்த இடி சோதனை எதற்காக? ஏன்னா முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்து முடிஞ்ச பாராளுமன்றம் அதில் வந்துட்டு இந்தியா கூட்டணி கட்சிகளும் அதுவும் முக்கியமாக திமுகவை சார்ந்த எம்பிகள் தான் அந்த அதானியினுடைய ஊழலை பற்றியும், அதானி மேலே வந்துட்டு அந்த வழக்கு தொடர்ந்ததை பற்றியும், அதுக்கு பின்னர் மணிப்பூர் பிரச்சனையை பேச வேணும், அதுக்கப்புறம் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய விவாதம் வேணும்னு சொல்லிட்டு அதிகமாக காங்கிரஸோடு சேர்ந்து அப்போ வந்துட்டு பாராளுமன்றம் நடக்கும்போது அந்த பிரச்சனையை எழுப்பினார்கள். அதில் வெற்றியும் கண்டார்கள். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த, ஏன்னா இது அர்த்தமே இல்லாத கணக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தம் இல்லை. ஏதோ அந்த டைம்ல எலெக்ஷன் டைம்ல ஏதோ பண்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க டியூட்டியை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு ஏத்துக்கலாம். அதை ஒரு வகையில ஏத்துக்கலாம். பிஜேபி காரங்களை விட்டுட்டு அவங்களோட கூட்டணி கட்சிகளை விட்டுட்டு காங்கிரஸ் திமுக பண்றாங்கன்னா ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கலாம். ஆனா இப்ப சம்பந்தமே இல்லை. 2019 அவங்க பண்ணும்போது அதுவும் யார் வீட்டுல, பூஞ்சோலை சீனிவாசன் வீட்டுல தான் கிடைச்சிருக்குது. அதெல்லாம் நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு நம்ம அமைச்சர் மதிப்புக்குரிய துரைமுருகன் அவர் வீட்டிலேயோ இல்ல அவரை சார்ந்த இடத்துலயோ, அதுக்கப்புறம் பூஞ்சோலை அவர் வந்து ரொம்ப நெருங்கிய இருக்கட்டுமே சார், நெருங்கியவதான் இருக்கட்டும். அது வேற சார், அது அவர் வயிறு வேற இவர் வயிறு வேற இல்லையா? அவர் ப்ராப்பர்ட்டி வேற இவர் ப்ராப்பர்ட்டி வேற இல்லையா? அப்படின்னு இருக்கும்போது அதே மாதிரி அது ஆனந்த் அவர் வீட்டிலயும் எதுவும் கண்டுபிடிக்கல. நீங்க 2019 கதைக்கே வர நானு. அப்படின்னு இருக்கும் பட்சத்துல இப்ப நீங்க வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, அப்பவே அது போய் தான், சொல்ல போனா ஓரளவுக்கு போய் தான் கிடைச்சிருக்கலாம். அவங்களுக்கு வந்துட்டு ரிகவரி பண்ணிருக்கலாம். வந்து 10 லட்சம் கேஷா எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் 11 கோடி கிட்டத்தட்ட எடுத்திருக்கிறாங்க, பண்ணிருக்காங்க. கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கு அர்த்தமே இல்லையே. அவரு துரைமுருகன் அவர் மந்திரியுடைய வீட்டுல இருந்தா ஒரு அர்த்தம் இருக்கு. அர்த்தத்தை சொல்றேன். அதுக்கப்புறம் அவருடைய அமைச்சர் வீட்டுல வைக்கிற அளவுக்கு அவங்க அவ்வளவு கேர்லெஸ் இல்ல சார். கேர்லெஸ் இல்ல. இப்ப வாதத்துக்குன்னு நீங்க வந்தீங்கன்னா ரெட் ஹேண்டடா பிடிச்சாதான் நம்ம அதை பத்தி பேச முடியுங்க. யாரோ மாமன் மச்சான் எவனோ ஒருத்தன் சொந்தக்காரன் வீட்டுல இருந்தா அது எப்படிங்க அவங்க காசு, அவங்க பதுக்கி வச்ச காசுன்னு சொல்ல முடியும்? ஒரு நியாயம் வேணும். அதனாலதான் நாங்க என்ன சொல்ல வரோம்னா, அதுவும் என்னன்னா 2019 நடந்த விஷயம்
இப்போ வந்து எலெக்ஷன் நீ சொன்ன மாதிரி 24ல செஞ்சிருந்தாங்கன்னா இந்த மே மாசமோ இல்ல எலெக்ஷன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து கொடுத்து விட்ட அந்த பணம் வந்து அவங்க ஹோட்டல்ல வேலை செய்யற யார் வீட்லயே கொடுத்தாங்க. அது வந்து அவங்க வேலை செய்யறவங்க வீடு தானே, அவங்க வேலை செய்யறவங்க தானே கொண்டு போனாங்க. அது அவர் மேல நம்ம குற்றம் சுமத்த முடியும். அது எந்த டைம்ல நடந்ததுங்க? எலெக்ஷன் டைம்லங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு வந்து 6 மாசம் ஆகுது பாருங்க. 2026 பணிகளை திமுக துவங்கியாச்சு. அடுத்து எல்லா கட்சிகளுமே அததான் நீங்க சொல்ற மாதிரி 2026ல வந்துட்டு அவங்க பணிகளை தொடங்கி இருக்கிறாங்க. அதுக்கு எதையாவது கெடுதல் விளைவிக்கணும், அதுக்கு தடுங்கல் விளைவிக்கணும், அவங்கள பயமுறுத்தணும்னு சொல்லிட்டு எண்ணம் கொண்டுதான் இந்த பிஜேபி அரசு வந்து இதுதான் செய்ய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கூட இருக்கலாம் இல்லையா? இப்போ அடுத்த தேர்தல் வரப்போகுது 2026ல. ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இது மாதிரி சம்பவம் திருப்பி நடக்கக்கூடாதுன்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன? அதான் சொன்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நீங்க 2024 தேர்தல் டைம்ல தானே பண்ணிருக்கணும் சார். 26 தேர்தல். ஆமா 26ல சார் 24ல பண்ணிருக்கணும். சரி ஓகே. இல்லனா நீங்க சொன்ன டைம் ஆஃப் தி எலெக்ஷன் பண்ணிருக்கணும். அதான் சார் நீங்க எலெக்ஷன் வருது அந்த சமயத்துல பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு முன்னாடியே பண்ணிடுவீங்களோ அப்படின்ற ஒரு செய்தி ஏதாவது வந்திருக்கலாம். அதாங்க. ஆமா அவ்வளவு தூரம் இவங்க அக்கறை உள்ளவங்க. இன்னும் வந்துட்டு 1.5 வருஷம் ஆகுது. இன்னைக்கு வந்துட்டு பேரன் சிங்கினுடைய மணிப்பூர் உங்களுக்கு தெரியாது இல்ல, நீங்க காங்கிரஸும் ஆண்ட கட்சி தான். உளவுத்துறை தகவல்கள் எல்லா பக்கமும் வந்து எந்த சமயத்துல என்ன நடக்குதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நடத்துறாங்க இடினா கண்டிப்பா ஏதோ முகாந்திரம் இல்லாம அவங்க டக்குன்னு கண்டிப்பா முகாந்திரமே இல்ல, ஒரு பயமுறுத்ததுக்கு தான் செய்ய முடியும். செய்யறாங்க. இப்ப பாருங்க, அதுக்கு ரொம்ப அக்கறை, நாட்டு மேல அக்கறை இல்லைன்னா இன்னைக்கு பேரன் சிங் வந்துட்டு மணிப்பூருடைய சிஎம் அவரே ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு. கவர்மெண்ட் எங்களுடைய வீக்னஸ் தான், நிறைய பேரை வந்து சாகடிச்சிட்டோம், 50-60 பேர் மேல வந்து டிஸ்பிளேஸ் ஆயிட்டாங்க, கண்டிப்பா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு நியூ இயர் அன்னைக்கு கேட்டாரு. புரியுதுங்களா? அப்ப அததான் சொல்ல, நீங்க உண்மையாவே மக்கள் மேல எண்ணங்கள், நாட்டு மேல நம்பிக்கை, உண்மையா நாட்டு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா மணிப்பூரம் நீங்க என்ன பண்ணிருக்கலாமேங்க சார். இது வரைக்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா 5000 வெப்பன்ஸ் மேல ரிகவரி பண்ணிருக்காங்க. அப்ப எத்தனை வெப்பன்ஸ் காணா போயிருக்குது? சாதாரண விஷயமாங்க வெப்பன்ஸ் போன காணா போறது. 35,000 அமுனிஷன் ரிகவர் பண்ணிருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல. மணிப்பூர் விஷயம் இல்ல. அது எப்ப ஆரம்பிச்சது? நான் மணிப்பூர் விஷயத்தெல்லாம் பேசல, நான் உதாரணத்துக்கு சொன்னேன். ஹலட்டா இருக்கிறாங்க 2026க்கு இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்களே, அவ்வளவு அக்கறை இருக்கு. அவ்வளவு அக்கறை உள்ளவர்கள் நீங்கள், மக்கள் மீது அவ்வளவு அக்கறை உள்ளவர் நீங்களுங்க. ஏன் அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாமே? அதானி மேல அல்லது வந்து 2026 எலெக்ஷன் டயத்துலயாவது பண்ணிருக்கணும். இந்த சமயத்துல இப்போ பண்ண வேண்டிய அவசியம் என்ன திரு சாய் சுதாகர் சார்? சார் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள். இதில் ஒரு தமாஷான விஷயம் என்னென்னா, நீங்களும் 5 நிமிஷமாக அவர்கிட்ட கன்வின்ஸ் பண்ண பார்க்குறீங்க. தேர்தலை முன்னோக்கி தான் இதை பண்ணுறாங்க, தேர்தலை முன்னோக்கி தான். அண்ணன் வந்து ஒரு நேர்மையாக நின்று அந்த பதிலை மாற்றாமல், சார் தேர்தல் டைமில் பண்ணால் அது நியாயம் சார், இப்போ தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது, இப்போ பண்ணுறது அது அநியாயம் சார் அப்படின்னு தெளிவாக உங்களுக்கு பதில் சொன்னார். அதனால் இன்னொரு வாட்டி அவர்கிட்ட சொல்லாதீங்க தேர்தலை நோக்கி பண்ணுறாங்கன்னு. அவர் சொல்கிறார், காங்கிரஸில் சொல்கிறாங்க தேர்தல் டைமில் இடி நடத்துறது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 வருஷம் கழித்து திரும்ப இடி எங்கன்னா வந்ததுன்னா நீங்கள் இந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது. அது ஒரு விஷயம். இல்ல நடத்துவர் சொல்ல ஒரு நியாயம் இருக்குன்னு சொன்னாங்க. சும்மா தான் இருக்கு சொல்ல, அப்படினா ஒரு நியாயம் இருக்கு. இருங்க நான் குறுக்கிட்டேன், இது என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு. பேச முடியும். கொஞ்சம் வெயிட் பண்றேன். அண்ணன் வந்து இன்னொரு விஷயம் சொன்னார். இது என்னுடைய ஆதங்கத்தை நான் சொல்லணும். இன்னொரு விஷயம் சொன்னார், அதாவது திமுக தான் அந்த அரசியல் சட்டத்துக்கு, அரசியல் அமைப்புக்கு குரல் கொடுத்தது அப்படின்னு. அந்த அரசியல் அமைப்பை எப்படி காக்குறாங்கன்றது நாம் பார்க்குறோம். ஒரு தொலைக்காட்சியில் அதாவது அசம்பிளியில் பேசுகிறது ஒரு மந்திரி பதில் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு எம்எல்ஏ குவெஸ்டின் பண்ணுறாரு, இந்த மாதிரி நாய்கள் தொல்லை ஜாஸ்தி ஆகிடுச்சி, பசுக்கள் தொல்லை ரோட்டில் ஜாஸ்தி ஆகிடுச்சி அப்படின்னா, நாய்களை நாங்கள் கட்டுப்படுத்த பார்க்குறோம் ஆனால் முடியல, அது பாட்டுக்கு பெருகிக்கிட்டே போகுது. அப்புறம் பசுக்களை பிடிச்சி நாங்கள் அந்த போனில் போடுறோம் ஆனால் மக்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா, நியாயமான பேச்சு. பசுக்களை விடுங்க, நாய்களை ரோட்டில் விடுங்க. காமன் மேன், அது ஒரு ரைட் டு லிவ், அதாவது ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை. இதே அரசியல் அமைப்பில் தான் சொல்லி இருக்குது, பாதுகாப்பான வாழ்க்கையை எல்லா சிட்டிசன்ஸுக்கும் கொடுக்கணும்
அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்னத்தை அரசியலமைப்பை காக்குறீங்க? இதுதான் அரசியலமைப்பு நியாயமா? நீங்கள் பசுக்களை பாதுகாக்கணும், ரோட்டில் விடுங்க, நாய்களை ரோட்டில் விடுங்க. ஆனால் எங்கள் வாழ்க்கை என்ன? எங்களுக்கு என்ன அரசியலமைப்பு காக்கப்படுது? எங்களுடைய இன்னைக்கு கூட தாம்பரம் பகுதியில் ஒருத்தங்க மாடு முட்டி இறந்துருக்காங்க. அது பாட்டுக்கு அது நடந்துட்டு இருக்கு. அப்போ எங்களுக்கு அரசியலமைப்பு கிடையாதா? ரைட் டு லிவ் எங்களுக்கு கிடையாதா? காமன் மேனுக்கு கிடையாதா? ரைட் டு லிவ் கிடையாதா? அதனால அரசியலமைப்பை காக்கிறத பற்றி இந்த எதிர்க்கட்சிகள் ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. ஓகே, அதே மாதிரி இவர் முதலமைச்சர், மணிப்பூர் முதலமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்காருன்னு. அவர் ஒரு நாகரீகம் உள்ளவர், மன்னிப்பு கேட்டிருக்காரு. 1984 நடந்த விஷயத்துக்கு இது வரைக்கும் மன்னிப்பு கேட்டாங்களா? சீக்கியர்கள் எல்லாம் டயர் கழுத்தில் போட்டு விட்டுட்டு எரிச்சு விட்டாங்களா? அதுக்கு இன்னும் மன்னிப்பு கேட்டாங்களா? அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி இன்னமும் அந்த கார்பைடு ஃபேக்டரி பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். இத்தனை வருஷம் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க எல்லாரும், அதுக்கு மன்னிப்பு கேட்கணும். நாகரீகம் உள்ளவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள், கேட்பார்கள். அதனால் அதை ஒரு குற்றமாலாம் சொல்லாதீங்கன்னா, அவருக்கு நாகரீகம் உள்ளவர் மணிப்பூர் முதலமைச்சர், அதனால் கேட்டார். இந்த இந்த ரெய்டு அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால அவங்களுக்கு இன்னொரு சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. இந்த இடப்பட்ட 5 வருஷ காலத்தில் எதுவும் தப்பு நடக்கலை அப்படின்னு நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. நமக்கு தெரியாது, அவங்க வெளியில் வந்தால் தான் எதற்காக இந்த ரெய்டு அப்படின்றது தெரியும். அதே மாதிரி அவங்க வீட்டில் பிடிச்சாதான் அவங்க காசுன்னு அண்ணன் சொல்கிறது தப்பு. இப்போ பிடிச்சவங்க வீட்டில், இப்போ என் வீட்டிலே பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நான் இது என்னுடைய பணம் கிடையாது, உங்களுடைய பணம்னு நான் சொன்னாதான் அது உங்களுடைய பணம்னு அவங்க ஊர்ஜிதப்படுத்துவாங்க. ஏன்னா இது என்ன விட்னஸ் என்ன சொல்லுதோ அதை தான் எடுத்துக்குவாங்க. ஈவன் ஒரு கொலை குற்றம் செஞ்சு அந்த கோர்ட்டில் நடக்கும்போது கூட விட்னஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் ஒரு தீர்ப்பே வழங்கப்படும். அதனால் இந்த பணம் எந்த பணத்துக்காக இவர்கள் பண்ணுறாங்க, ரெய்டு பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. இன்னொன்று, ஏதோ ஒரு தொலைக்காட்சியில் பார்த்தேன் நான், 5 மணி நேரம் காத்துக்கிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் ரெய்டு பண்ணுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு ஏதோ ஒரு செய்தி பார்த்த மாதிரி ஒரு அந்த ஸ்க்ரோலிங்கில் போயிட்டு இருந்தது. அப்படி கிடையாது, அவங்க யாரும் வீட்டில் இல்லை, யாரும் அனுமதி வழங்க வேண்டியதில்லை. அதே மாதிரி தான் இந்த நம்ம இன்னொரு இது கூட எனக்கு எதிர்த்து இன்னொரு தொலைக்காட்சியில் வாதாடும்போது காங்கிரஸ் நண்பர் தான் என்ன சொன்னார்னா, அந்த கல்லூரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது இல்லையா, அதாவது தேசிய மகளிர் ஆணையம் தானாக வந்திருக்கு, இந்த நீதிமன்றமும் தானாக வந்திருக்கு, ஆனால் முதலமைச்சர் தடுக்கவில்லை. இதெல்லாம் தடுக்க முடியாது. அவங்கெல்லாம் வரும்போது சும்மா வெயிட் பண்ணணும், அவங்க ஒரு என்கொயரி பண்ணி அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்றைக்கி காத்தால ரெய்டு ஆரம்பிச்சிருக்கு, மேபி இன்றைக்கி முடியலாம், இல்லை நாளை தொடரலாம், நாளை மறுநாள். இப்போ அவங்கள்ட்ட கேட்ட அதே கேள்வி தான் சார். இப்போ கிட்டத்தட்ட 5 வருஷம் நீங்களே சொன்ன மாதிரி ஏன் சும்மா இருந்தாங்க, இப்போ மறுபடியும் தேர்தல் அப்படின்ற பேச்சு வரும்பொழுது மறுபடியும் இடி, அப்போ எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துற மாதிரி இடி சிபிஐ எல்லாம் எப்போ தேவைப்படுமோ அந்த சமயத்தில் ஒரு பிரம்மாஸ்திரமாக யூஸ் பண்ணுறது தான் பிஜேபியோட வேலையாக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? சரி, இந்த வருஷம் நம்ம இந்தியா முழுக்க 3 வாட்டி தேர்தல் நடக்க போகுது, அந்த அடுத்தடுத்த மாநிலத்தில் நடக்க போகுது. அப்போ எப்போ ரெய்ட் பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். தேர்தலுக்காக பண்ணுறீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க, அண்ணன் தேர்தல் டைமில் பண்ணால் அது நியாயம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நியாயம் ஒத்துக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தேர்தலை நோக்கி பண்ணுறது குற்றம் நீங்கள் சொல்கிறீங்க. குற்றம்னு சொல்லலை சார், நான் சொல்கிறேன் சார். 5 வருஷமா நான் கேட்குறேன் சார், 2025 மூணு டிஃபரெண்ட் டைம்ல தேர்தல் நடக்க போகுது. எப்போ நடத்தலாம் ரெய்டு? அதே அதாவது ஒரு குற்றம் அதே வேலூர் நாடாளுமன்ற தொகுதி தள்ளி வைக்கப்படுது, மறுபடியும் தேர்தல் அறிவிக்கப்படுது, அவரே நான் நின்று ஜெயிக்கிறாரு, அவரே நிற்கிறாரு. அப்புறம் என்ன எதுக்கு இந்த ரெய்டு நடந்து நீங்க பணம் முடிச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு? 5 வருஷம் ஆட்சி இதுவும் பண்ணி முடிச்சாச்சு. 5 வருஷம் ஆட்சி. ஆமா, அதுக்கப்புறம் என்னதான் நீங்க மறுபடியும் இன்னைக்கு நீங்க ரெய்டு பண்ணி என்ன பிரயோஜனம்? அதுல எதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை வச்சு இல்ல 5 வருஷம் ஏன் பண்ணாம இருந்தீங்க? அந்த கேள்வி இருக்கு இல்லையா? எது 5 வருஷம் ஈடி என்ன சார்? அவங்க வெளியில சொல்லட்டும் சார், எதை நோக்கி அவங்க போனாங்கன்றது அவங்க வெளியே சொல்லட்டும். இப்போ இது வரைக்கும் எதுக்காக ரெய்ட் பண்ணாங்க, யாரெல்லாம் ரெய்ட் பண்ண போறாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்லலையே. அதனுடைய தொடர்ச்சியா அப்படின்றதே அவங்க வெளியில சொன்னாதான் புரியும் இல்லையா? அது வரைக்கும் நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும்.
இது கரெக்டா தப்பா அப்படின்னா இந்த நேரம் இப்போ நம்ம கேட்க வேண்டிய கேள்வி பொதுமக்களாக நம்ம என்ன கேட்கணும்னா அப்போ எப்போ பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க. குற்றம் நடக்குது, இப்போ நிறைய விஷயம் இருக்கலாம். மணல் கொள்ளை நடந்திருக்குது, இந்த மாதிரி ஹவாலா நடந்திருக்குது, இடி பிரச்சனை நடந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் பிரச்சனை நடந்திருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகே, அது என்ன பிரச்சனை அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை கண்டிப்பாக. அப்போ இல்லைன்னா இப்போ இந்த தேர்தல் நேரத்தில் இதை வந்து ஒரு கலகலப்பை ஏற்படுத்தணும், அதாவது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் பிஜேபிக்கு இருக்கா? தமிழ்நாட்டில் வந்து கால் ஊன்றதுக்கு அவங்களும் கூட்டணி அமைப்பதற்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இதை வந்து அந்த மாதிரியான ஒரு காய் நகர்வா நம்ம பார்க்கலாமா சார்? அது எப்பவுமே இருக்கு பிஜேபிக்கு. புதுசா அது அவங்களுடைய என்ன சொல்ற ஃபார்முலாவே அதுதானே சார், சூத்திரமே அதுதானே. எப்பவும் பிஜேபிக்கு எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் தான் இருக்கு, எதையாவது ஒரு பிரச்சனை பண்ணி வந்து அந்த ஆட்சியை கவுக்கணும். ஓகேங்களா? அந்த ஆட்சியை அந்த கவுக்க முடியல, அவங்க பலமா இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேடு பண்ணிட்டு உதாரணத்துக்கு நான் சொன்னப்ப பெருமையா பேசினாரு சார் வந்துட்டு ஈடியை பத்தி. இன்னைக்கு கன்வென்ஷன் ஈடியோட ரேட்டு 2% 3% தாங்க. அப்போ அவங்க போட்டிருக்கிற 99% கேஸ் எல்லாம் ஃபால்ஸ் தானே சார். உங்க வாதத்துக்கே வரேன், ஆனா ரொம்ப பெருமையா பேசினாரு, நல்லா அருமையா இருங்க ஒரு நிமிஷம் நீங்க பேசுங்க, அப்புறமா கொடுங்க. நீங்க எவ்வளவு 2 to 3% தான் அப்படின்னு போது ஏங்க ஒரு 50-50னால ஒரு அர்த்தம் இருக்குது. அகிட்டல் ஆகி வெளியே வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா 97%, அதான் 90% தான் வச்சுங்க உங்க கணக்கு. 91% வந்துட்டு அகிட்டல் ஆகி வரான்னா அப்ப நீங்க சொல்ற மாதிரி மேக்ஸிமம் ஃப்ரேம் என்ன ஃபால்ஸ் ஃப்ரேம் கேஸ் தான் எல்லாமே அலிகேஷன் தான். ஆமாங்க, இது மாதிரி பயமுறுத்தறணும். ஓகே, அதுதான் முதல் அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை தான். இந்த இடி சிபிஐ இந்த மாதிரி ஐடிவி இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க எல்லாம் பிஜேபி அரசு கரை வைட்டு கட்டியாத ஒரு பிஜேபியினுடைய தொண்டர்கள். ஓகே ஓகே சார், ஒரு நிமிஷம் நம்ம விருந்தினர்களை வரவேற்று நம்ம தொடர்ந்து பேசலாம். இணையம் வழியாக நம்முடன் இணையும் திமுகவின் சட்டத்துறை இணை செயலாளர் திரு வைத்திலிங்கம் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் ரங்கநாதன் சார். நான் வைத்திலிங்கம் அவர்கள்ட்ட வைத்திலிங்கம் சார், வணக்கம். இன்றைய துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடந்த அந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்த உங்களுடைய முதல் சுற்று கருத்தை பதிவு பண்ணுங்க சார். அது வழக்கமாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு அரசியல் அங்கமாகவே அரசியல் ஆயுதமாகவே ஆகிவிட்டது பாஜகவுக்கு. இப்ப சமீபத்தில் நேற்றைய உதாரணம் பாருங்க, உச்ச நீதிமன்றத்தில் ஹரியானாவில் வந்து சுரேந்தர் பன்வார்ங்கிற ஒரு தலைவரை 2013 கம்பெனியை விட்டு விலகினவரை 15 மணி நேரம் வந்து விசாரணை என்ற பெயரால் சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதை உச்ச நீதிமன்றம் கண்டித்து விடுதலை செய்திருக்கிறது. இதை இது மட்டுமல்ல, இப்ப சமீபத்தில் பார்த்திருக்கோம் நம்ம சஞ்சய் சிங், மனுஷ் சிசோடியா, டெல்லியில கூட நடந்த சம்பவங்கள் இடி இது பண்ணது ரிலீஸ் பண்ணி ஹேமந்த் சோரன் எல்லாருமே இந்த அரசியல் சதுரங்கத்திற்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னால பழிவாங்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் இது வரைக்கும் 5000 வழக்குகள் பதியப்பட்டதுல வெறும் 40 வழக்குகள்ல தான் அவர்களால் வந்து தண்டனை பெற்று தர முடிந்திருக்கிறது. முக்கியமா வந்து ஃபெமா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், இந்த பிஎம்எல்ஏ என்கிற மணி லாண்டரிங் ஆக்ட், இது 2 தான் அவங்க கன்சிடர் பண்ண வேண்டியது. ஆனா எக்கனாமிக் ஆஃபென்சஸ் நாங்க எல்லாத்தையும் விசாரணை பண்றோம் அப்படிங்கிற பேர்ல டெல்லியில பண்ணது எல்லாமே மணி லாண்டரிங் ஆக்ட் தான் சார். அரசியல் ரீதியா எடுத்துக்கிட்டு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இப்ப இன்னைக்கு நடந்த சென்னையில நடந்தது என்ன, துரைமுருகன் வீட்டில் நடந்தது. முன்னாடி 2019 அப்போ வந்து கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்பட்டது, கைப்பற்றப்பட்டதா சார்? ஆனா 200 நோட்டு நம்ம எல்லாமே விஷுவலாவே பார்த்தோம். ஆமா, இல்ல கைப்பற்றதா சொல்லப்பட்டதுன்னு சொல்றீங்க, கைப்பற்றப்பட்டது மேல் நடவடிக்கை ஏன் இவர்கள் தானே எடுக்கணும், ஏன் எடுக்கல? நாம அவனை குறை சொல்லலையே. சரி, அதற்கு பிறகு ஒரு தேர்தல் நடந்து அதற்கு அந்த தேர்தலிலும் கதிரானந்த் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் ஊரில் இல்ல, உடனே இன்னைக்கு ரெய்டு பண்றாங்க. என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க நடவடிக்கை எடுக்கட்டும் பாங்க, அது நம்ம தர சொல்லல. ஆனால் அவருடைய நோக்கம் என்னங்கிறது தான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். அவர் நோக்கம் வந்து இப்ப அரசியல் ஒரு இன்ஸ்டெபிலிட்டியை, ஒரு சந்தேகத்தை, ஒரு கேள்விக்குரிய வாக்காளர் மத்தியிலேயும் பொதுமக்கள் மத்தியிலையும் அரசியல் கட்சிகளும் எழுப்பி ஒரு கேள்விக்குறியாக்குவது மட்டும்தான் இவர்களது நோக்கமாக இருக்கிறது. செந்தில் பாலாஜி கேஸ்ல எடுத்துங்க, உச்ச நீதிமன்றம் வந்து ஏன் விசாரணை துவக்கலைங்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க தெரியுமா? ஆளுநர் அனுமதி தரலங்கிறாங்க. ஆளுநர் அனுமதி தரலங்கிற ஒரு காரணத்துக்காக இவர்கள் வந்து உள்ளேயே வச்சிருப்பாங்களா? அப்ப ஏன் ஆளுநர் அனுமதி தரல?
அதற்கு உச்சநீதிமன்ற தலையிடத்துக்கு பிறகுதான் அனுமதி கொடுத்தார். அப்ப இவன் நோக்கம் உள்ள வச்சிருக்கிறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்துவது, அதற்கு இடி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துணை போகுது. இதுதான் மகாராஷ்டிராவில் பார்த்தோம். 70,000 கோடி அஜித் பவார் குற்றம் சுமத்தப்பட்டார். என்னாச்சு? அவர் இன்னைக்கு துணை முதல்வர். அதுக்கு கேஸ் என்னாச்சு? வாபஸ் வாங்கிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. ஸோ எல்லாம் ஒரு ஹிஸ்டரி எடுத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், கோவாவில், அருணாச்சல பிரதேச எல்லா மாநிலங்கள்லையும் எங்கெங்கெல்லாம் பாஜகவை கேள்வி கேட்கிற அதிகாரம் படைத்தவர்கள். இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் பாராளுமன்ற தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகாம முடக்குவதற்காக தானே அவசரமா நீங்க நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன் இப்ப நடவடிக்கை தொடரல? அந்த நடவடிக்கை இப்ப காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்குமே பிரச்சனை வருது, அதனால அது டச் பண்ண வேண்டாம்னு விட்டாங்க போல. விட்டாங்க. ஆமா, காங்கிரஸுக்கு ஆம் ஆத்மிக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு பெரிய வேடிக்கை என்னன்னா, இந்த எக்ஸைஸ் வரி வழக்கு இருக்கு பாருங்க, வரி ஏய்ப்பு, அந்த சட்டம் வழக்குல அதுல இதுல எத்தனை 100 கோடி ரூபாய் கவிதா வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்லி கேஸ். ஆனா உச்ச நீதிமன்றம் எதை சொல்லி தெரியுமா விடுதலை பண்ணாங்க? சார் விடுதலை பண்ணல சார், ஆதாரம் கேட்டாங்க. பணம் நீங்க 100 கோடிங்கிறீங்களா, அந்த 100 கோடி எங்க, யாருக்கு எங்க கொடுத்தாங்க, அந்த பணம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்னால பதில் முடியல. அதனாலதான் ஜாமீன் கொடுத்தாங்க. சரி, அதனால ஒரு ஆதாரமும் இல்லாமல் வழக்கு போட்டு அவர்களை உள்ளே தள்ளி சிறையில் வைத்து கெட்ட பேர் உண்டாக்கி மக்கள் மத்தியில் அவமானப்படுத்தி அதன் மூலமாக வழக்கு வாக்குகளை அறுவடை செய்வது மட்டும்தான் பாஜகவுக்கு தெரிகிற ஒரே கலையாக இருக்கிறது. சரி சார், சரி சார், தொடர்ந்து பேசலாம். இவர்கள் செய்கிற தமிழ்நாட்டில் இது நடக்காது. ஓகே, இங்க அரசியல் தெளிவுற்றவர்கள், தெளிவானவர்கள் தான் இங்கே மக்கள் இருக்கிறார்கள். அதனால உங்களுடைய இந்த மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி என்ன மடங்கிடுவார் நினைச்சாங்களா? உள்ள ஜெயில வச்சாக்கா, வருஷ கணக்கில் வச்சு உள்ள ஜெயில வச்சாக்கா அவர் திருந்தி அவர் மனம் மாறிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நடக்கலையே, அது நடக்காது. அது ஏன்னா இது தமிழ்நாடு. அதனால மனம் மாறிடுவாருன்னா மனம் மாறி பிஜேபிக்கு வந்துருவாருன்னு ஒரு எண்ணத்துல மனம் மாற மாட்டாங்க. அவர் உறுதியா இருந்திருக்காருன்னு சொல்ல வராங்க. சொல்லுங்க சார், தொடர்ந்து. விசாரணை துவங்கலேன்னு கேக்குறாங்க. ஏன் துவங்கலன்னா ஆளுநர் அனுமதி கொடுக்கல. ஆளுநர் உங்க ஆளுநர் அதிகாரம் இருக்கு, ஏன் கொடுக்கல? சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து பேசலாம் திரு நந்தகுமார் சார். விசாரணை துவங்காமல் இருந்ததுக்கு யார் காரணம்? ஓகே சார், வரேன் சார், மறுபடியும் அடுத்த சுற்றுல பேசுவோம் சார். நான் வரேன். நந்தகுமார் சார், தேர்தல் நேரங்களில் எதிர்கட்சியினரை செயல்பட விடாமல் தடுப்பதற்கோ அல்லது அவர்களை மிரட்டும் தொனியிலோ அல்லது கட்சியில் சேருவதற்காகவோ இந்த மாதிரி மிரட்டப்படுகிறார்கள் இடி மூலமாக, சிபிஐ மூலமாக என்ற ஒரு குற்றச்சாட்டு பிஜேபி மீது இருக்கிறது. அதன் தொடர்ச்சி தான் இன்று துரைமுருகன் அவர்கள் வீட்டில் நடந்த ரைடும் காரணமா? இல்ல, இப்போ இன்னைக்கு போயிருக்கிற ரைடு வெரி கிளியரா அவங்க சொல்லியிருக்காங்க. 2019 எலெக்ஷன் டைம்ல நடந்த ரைடும் போது கைப்பற்றப்பட்ட, அதாவது அவருடைய பினாமின்னு சொல்லப்படக்கூடிய பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன், தாமோதரன், அவங்க வேர் ஹவுஸ்ல இருந்து ஒரு 10 கோடி, அதே மாதிரி இவங்க வீட்டுல இருந்தே ஒரு 10.5 லட்சம் எல்லாம் போட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11 கோடி 48 லட்சம் ரூபாய் அமௌண்ட் சீஸ் பண்ணி, அந்த டைம்ல எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கக்கூடிய சிலுப்பன் நினைக்கிறேன் அவருடைய பேர், இஃப் ஐ எம் ரிமெம்பரிங் ரைட், அவரு கொடுத்த கேஸ்னுடைய அடிப்படையில இன்கம் டாக்ஸ்னுடைய டாக்ஸ் எவேஷன் ஏன்னா அவர்கிட்ட பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன்ட்டையும் தாமோதரன்ட்டையும் இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேட்கும்போது, நாங்க ரியல் எஸ்டேட்ல வந்த பணம் இல்ல விவசாயத்துல வந்த பணம்னு. அப்ப விவசாயத்துல இவ்வளவு கோடி கணக்குல லாபம் வரக்கூடிய விவசாயி அதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்த்தோம். எல்லா விவசாயிகளும் ரோட்ல நின்று நஷ்டம் வருதுன்னு போராடும் போது கோடிக்கணக்கான லாபம் இருக்குன்னு சொல்லும் போது அதை அவங்க சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு தவறுறாங்க. இது இந்த காரணத்தினாலதான், ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய காரணம் நிரூபிக்கப்படணும். இந்த விஷயத்துல எங்களுக்கு காசு வந்துச்சுன்னு சொல்லலாம். அது நிரூபிக்கப்படாதனால இன்கம் டாக்ஸ் அதை ஃபைல் பண்ணி அதை ஒரு பிரிடிகேட் அஃபென்ஸா வச்சு அவங்க இப்ப ரைடு போறாங்க. இப்ப ரைடு ஏன் இப்ப போறாங்க அப்ப போறாங்கும் போது, இப்ப நம்மளே நார்மலா ஒரு போலீஸ் இருக்கும் போது ஒரு ரோட்ல போய் பார்ப்போம். நம்ம அவங்க எல்லா நேரத்திலயும் நின்று ரைடு பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு ஹெல்மெட் போட்டிருக்காங்களா இல்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் வர்றாங்களான்னு எல்லா நேரத்திலயும் நின்று பார்க்க மாட்டாங்க. எப்ப நின்னு பார்த்தா எப்ப அதிகமான ஆட்கள் பிடிபடுவாங்களோ அப்பதான் அவங்க போய் நிப்பாங்க அந்த இடத்துல. சோ அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு இடி ரைடு போறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும். அவன் ஏன் நேத்து போகல, ஏன் இன்னைக்கு போகலன்னு நம்ம கேட்க முடியாது. அது அவங்களுடைய கம்ப்ளீட் நிறைய சார் நிறைய அக்யூட்டல்ஸ் தானே இருக்கு. நிறைய இடி ரைட் பண்றாங்கன்னாலும்
அதில் வந்து நிறைய ஒரு அலிகேஷன் அந்த மாதிரியே தான் இருக்கே தவிர நிறைய பேர் வந்து விடுதலை தான் செய்யப்படுறாங்க, அல்லது வந்து போதிய ஆதாரங்கள் இல்லைன்னு கோர்ட்டே வந்து கண்டிச்சதை நம்ம பார்க்குறோம். இப்போ கவிதா அவர்களை கூட உதாரணமாக சொல்லியிருந்தாங்க. இல்ல கவிதா அவர்கள் வந்து பெயில், இப்ப செந்தில் பாலாஜி அவர்களும் பெயில். அப்ப பெயில வந்து நம்ம வந்து அவங்க கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதே வந்து ஒரு தவறான வாதம். அதுக்கான வந்து ஆதாரங்கள் சரியாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது ஒரு கேஸா இருந்தாலுமே பெயில் இஸ் a ரூல், ஜெயில் இஸ் an எக்ஸெப்ஷன் தான் சொல்றாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கண்ட்ரியில வந்து ஜெயில வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, அந்த அளவுக்கு கைதிகளை வைக்கிற அளவுக்கு இல்லை. ஏன்னா அவ்வளவு வழக்குகள் வந்து ஒரு 5 கோடியே 10 லட்சம் வழக்குகள் நம்ம நாட்டுல வந்து இன்னைக்கு தேதியில நிலுவையில் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாம் நீங்க ஜெயில வைக்கணும்னாக்கா நீங்க இன்னும் இருக்கிறத விட இன்னும் ஒரு 50 மடங்குக்கு மேல நீங்க வந்து பிரிசன் கட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு பத்தாது. சோ அதனாலதான் வந்து இவங்க என்ன பண்றாங்க, பெயில் இஸ் நாம்னு அவங்க கொண்டு வராங்க. பட் நம்மளுடைய வாதம் என்னன்னா, அவர் ஐயா வைத்தியலிங்கம் சொன்னதும் ஏற்புடையதான வாதம் தான். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 5000 வழக்குகள் இருக்கும் போது அதுல வந்து 40 கேஸ் தான் வந்து கன்விக்ஷன் ஆகுது. அதுல வந்து ஒரு 654 கேஸ் வந்து ட்ரையல் கம்ப்ளீட் பண்றாங்க. அந்த 654 கேஸ் ட்ரையல் கம்ப்ளீட் ஆகி 40 கேஸ் தான் 42 கேஸ் தான் வந்து கன்விக்ட் ஆகுறாங்க. சோ அப்ப வந்து என்னன்னா அந்த கோர்ட் நீங்க இப்ப சொல்லக்கூடிய அப்ப வந்து போன ஆகஸ்ட்ல வந்து ஒரு 3 பெஞ்ச் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சூரியகாந்த், திபான்கர் தத்தா அண்ட் விஜல் பூயன் அவங்க பெஞ்ச் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் வச்சு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணாதீங்க, நீங்க குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கறாங்க. அதாவது நீங்க ஃபைல் பண்றது பூராமே நீங்க ஃபேக் கேசஸ் ஃபைல் பண்றீங்கன்னு சொல்லல, உங்களுடைய ப்ராசிக்யூஷனுடைய குவாலிட்டி வந்து புவரா இருக்கு. நீங்க இன்னும் வந்து சயின்டிபிக் எவிடன்சஸ் வந்து நீங்க பில்டப் பண்ணணும். அவங்க கொடுக்கக்கூடிய ஓரல் ஸ்டேட்மெண்ட்டே வச்சு நீங்க பண்ணும்போது அந்த ஓரல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எங்க இடத்துல வேணாலும் மாத்திரங்கிறதுக்கு இருக்கு. அப்ப வந்து உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்றாங்க. அதுல இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, குறிப்பா இந்த கடந்த 4-5 வருஷத்துல மட்டும் 132 அரசியல்வாதிகள் மேல இந்த இடி கேசஸ் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. சரி, அப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, இதுல நம்ம பொதுமக்களா இருக்கக்கூடியது என்னன்னாக்கா, எந்த குற்றம் செய்யக்கூடிய அரசியல்வாதியும் தண்டிக்கப்படணும். இப்ப ஐயா வைத்தியலிங்கம் அவர்களுடைய கருத்துல என்ன உடன்பாடுனா, இந்த அளவுக்கு கேசஸ் இருக்கும்போது ஏன் குறைவான ஆட்கள் வந்து தண்டிக்கப்படுறாங்க? இல்ல அப்படி பார்க்கும்போது அது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்றது கருத்தை ஒத்துக்கலாமா? புவரா இருக்கு. ப்ராசிக்யூஷனுடைய குவாலிட்டியை பவரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, உங்களுடைய எவிடன்சஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல இப்ப குறிப்பா இது காங்கிரஸ் மட்டும் இதை பண்ணாம இல்ல, காங்கிரஸும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இருந்த பீரியட்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 112 ரைடு பண்ணிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஐயா சொன்ன மாதிரி ஃபீமா கேசஸ்ல வந்து ஒரு 8000 சில்லற ஃபீமா கேசஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க காங்கிரஸ் பீரியட்ல அந்த கடந்த 10 வருஷத்துல. இப்போ எல்லா கட்சியுமே யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும் இப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இந்த மாதிரி ரைடு எல்லாம் இருந்து இப்ப வந்து ஒரு டாக்குமெண்ட் ஆஃப் எவிடன்சஸ் அவங்களுக்கு கிடைச்சா கூட அவங்கள வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்கு எப்படி நிர்பந்திச்சு பணிய வைக்கலாங்கிறத ட்ரை பண்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்பா நம்ம பாக்குறோமே ஒழிய இதை வந்து தவறு செய்த குற்றவாளியான அரசியல் குற்றம் செய்த அரசியல்வாதிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற நோக்கம் வந்து ரொம்ப குறைவா இருக்கிறத பாக்குறோம். அதுதான் வந்து அவர் கூட சொன்னாரு, இன்னைக்கு அஜித் பவாரினுடைய கேஸ் வந்து என்னாச்சு மகாராஷ்டிரால கேள்வி கேட்டார். அப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் மேல அவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்க திருப்பி கூட்டணிக்குள்ளார சேர்த்துக்கிட்டு அவருக்கு இன்னைக்கு துணை முதல்வர் பதவி வேற நீங்க கொடுக்குறீங்க. சோ அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, நம்ம ஒரு பக்கம் வந்து தவறான அரசியல்வாதிகள், மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது கட்டாயமா அதை வரவேற்கிறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருப்பி இந்த மாதிரி இருக்கக்கூடிய சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் மத்தியில ஆளக்கூடிய கட்சிகள், அப்பப்ப ஆண்டுட்டு இருக்கக்கூடிய கட்சிகள், இதை நான் காங்கிரஸ் பிஜேபின்னு பிரிச்சு பார்க்கல, அந்த ஆள்ற கட்சிகள் வந்து அவங்களுக்கு ஆதாயமா அந்த கட்சிகளை மாத்தணுங்கிறதுக்காக மட்டும் முற்படுறத வந்து நம்ம வந்து வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இன்னும் ஒரு படி மேல போய் என்னுடைய பார்வையில அது மாநில அரசாங்கமா இருந்தாலும் சரி, மத்திய அரசாங்கமா இருந்தாலும் சரி, அடுத்த வரக்கூடிய ஆட்சி அந்த 5 வருஷத்துல முதல் 1 வருஷம் முன்னாடி 5 வருஷம் நடந்த ஊழல்களை கண்டுபிடிச்சு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுன்னா அவங்க 1 வருஷத்தினுடைய நந்தகுமார் சார் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. நந்தகுமார் சார் இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம். கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்ம தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் கட்டாயங்கிறத அதை நிர்ணயிச்சுட்டாவே எந்த அரசியல்வாதிக்கும் தப்பு செய்யறதுக்கு உண்டான தைரியமே வராது. ஓகே ஒரு இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கு நந்தகுமார் சார், நான் பேசலாம். இன்னைக்கு தவறு பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னா, என்ன பண்ணாலும் கடைசியில ஏதாவது ஒண்ணு பண்ணி சமாளிச்சுக்கலாம். ஓகே சாய் சுதாகர் சார், அதாவது இந்த வாஷிங் மிஷின் பாலிடிக்ஸ் தான் பிஜேபி பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு செஞ்சால் இடியில் அவங்களை போட்டுட்டு
பிஜேபிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து புனிதராயிடுறாங்க, துணை முதலமைச்சர் ஆயிடுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. உங்களுடைய பார்வை? சார், இது வந்து எதிர்க்கட்சிகள் ஒரு தவறான செய்தியை பரப்பிக்கிட்டே இருக்காங்க. அதாவது வாஷிங் மிஷின் அப்படின்னு. அஜித் பவார் ரெக்கவர் பண்ணலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். நம்ம அந்த மாநிலத்துக்கு போவேன். நம்ம மாநிலத்துல 2 MP திமுக MP ஒருத்தருது 11 கோடி, இன்னொருத்தருது 9 கோடி. போன வருடம் 2024 மத்தியில் மே ஜூன் அது அந்த காலகட்டத்தில் ஆக்ஷன் பண்ணி பணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்போ யார் அவங்க சொல்லலையே அநியாயம் பண்ணிட்டாங்க, இது எங்கள் பணம் கிடையாது, எங்கள் சொத்து கிடையாது அப்படின்னு அந்த 2 MPயும் சொல்லலையே. இன்னொரு MP இது ஒரு 300 கோடி ரூபாய் சொத்து முடக்கி இருக்காங்க. ஸோ அதனால அதே மாதிரி தான் அஜித் பவாரோட சொத்துக்களும் முடக்கப்பட்டு இருக்கின்றன. ஆமாம். அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த EDO ITO ரெய்டு பண்ணி இது உங்களுடைய உங்ககிட்டேருந்து எடுத்த பணம் அப்படின்னு உங்கள்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கு போனாதான் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் கோர்ட்டுக்கு போகலன்னா பனிஷ்மெண்ட் தான். அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்கள் சொத்து விவரத்தை எடுத்து CBI கொடுப்பாங்க. CBI வந்து கன்ஃபார்ம் பண்ணால் அதை அட்டாச் பண்ணுவாங்க, ஆக்ஷன் பண்ணுவாங்க, பணத்தை எடுத்துக்குவாங்க. இந்த தவறான பரப்புரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா எதிர்கட்சிகள். அதில் ஒரு முக்கியமான உதாரணம் சொல்கிறேன். விஜய் மல்லையாவோட பணத்தை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்றது குற்றச்சாட்டு. பார்த்தீங்கல்ல உங்களுக்கு எல்லா இதுலயும் தொலைக்காட்சியிலும் அவர் அழுதுகிட்டு இருக்காரு. நான் வாங்கின கடன் 6000 கோடி, என்கிட்ட சொத்து எடுத்து கொண்டு போனது, வித்து கொண்டு போனது 12000 கோடி, 6000 கோடி கடன் வாங்கினேன், 12000 கோடி எடுத்துட்டாங்க அரசாங்கத்தில் அப்படின்னு அழறாரு. ஸோ யாரையும் அவ்வளவு சுலபத்தில் ஃப்ரீயா விட்டுற மாட்டாங்க. எந்த கட்சியும் வாஷிங் மிஷின் கிடையாது, வேவரே கிடையாது. அது வந்து நம்ம பிரதம மந்திரியே பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காரு, யாரையும் ரைட் ஆஃப் பண்ணல, நாங்க யாரையுமே ரைட் ஆஃப் பண்ணல. எங்க கட்சியில சேர்ந்து இருந்தா கூட ஆனா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, தொடர்ந்து பல இருக்கும் தொழிலதிபர்களுக்கு, குறிப்பா வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு வந்து நீங்க வந்து அவங்களுடைய இதெல்லாம் வந்து, நான் இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன்ல, எல்லாரும் தான் அந்த மாதிரி எடுத்து ஆக்ஷன் பண்ணி எடுத்துக்குவாங்க பணத்தை எடுக்காம இருக்கவே மாட்டாங்க எந்த பேங்க்குமே. சார், நீங்க கடன் வாங்கினாலும் ஒண்ணுதான், நான் கடன் வாங்கினாலும் ஒண்ணுதான். நீங்க 1 கோடி வாங்குறீங்க, நான் 50 லட்சம் வாங்கினேன், அவர் வந்து 6000 கோடி வாங்கினாரு. எல்லாருக்கும் ஒரே நீதி தான். உங்க பணத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க, உங்களது ஈஸி. நம்ம 1 கோடி வாங்குறதுக்கு நாக்கு 1000 கோடி 6000 கோடி அசால்ட்டா வாங்கி, நீங்களே ஒரு சாட்சி கையெழுத்து போடும்போது 1 கோடிக்கு போடும்போது கேள்விகள், 100 கோடினா உங்களுக்கு மதிப்பே வேற. அதுதான் நீதி. பட் ஆனா பணத்தை ரெக்கவர் பண்ணும்போது பண்ணிடுவாங்க. சார், தலையாட்டாதீங்க, உங்க ஆட்சியிலும் அப்படிதான், எல்லார் ஆட்சியிலும் அப்படிதான். ஓகே, அன்னைக்கு நகர்வல கேஸ் மறந்துடாதீங்க, ஒரு போன் கால்ல 1 கோடி ரூபாய் எடுத்துட்டாங்க. ஓகே, அதனால எல்லா ஆட்சியிலும் எல்லா. ஒரே ஒரு நிமிஷம், நந்தகுமார் சார் குறுக்கிட விரும்புறாங்க, சொல்லுங்க சார். உங்க கேள்வி சொல்லுங்க. 2 விஷயம். ஒண்ணு வந்து அவரு சார் சொல்றதுல வந்து அந்த ரெக்கவரி வந்து ஓகே, இட் இஸ் அக்செப்டட். இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த இதுல மட்டும் டாக்ஸேஷன், அடிஷனல் டாக்ஸேஷன் அண்ட் பெனால்டி மூலியமா 2476 கோடி வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் லூட் பண்ண மணியை வந்து கொண்டு வந்திருக்கோம். அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனா வந்து இப்போ உதாரணத்துக்கு அஜித் பவார் கிட்ட இருந்தும் அவங்களுடைய அசட்டையும் சீஸ் பண்றோம், அவங்களையும் அக்கௌண்ட்டையும் ஃப்ரோசன் பண்றங்க போது அந்த அளவுக்கு போனக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு எப்படி நீங்க துணை முதல்வர் பதவி கொடுக்கலாம்? ரைட், ஓகே சார், ஓகே, கேள்வி வச்சிருக்கீங்க, அதுக்கான பதிலை சேர்த்து சொல்லுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், அண்ணன் வந்து வர சார், வர விஜய் மல்லையா அந்த மாதிரி பிசினஸ் பீப்புள் வாங்குறது வந்து இட்ஸ் a different case all together. அது வந்து செப்பரேட். இப்ப அதையும் நம்ம இதையும் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு வந்து ஒரு லோன் வந்து இப்ப நீங்க கேட்டீங்க, எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, அவருக்கு கொடுக்குறாங்கன்னாக்கா அவருக்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு அவருக்கு உண்டான ஒர்த்துக்கு வந்து அவங்க வாங்குறாங்க. வித்தின் லேட் அவுட் செட் ஆஃப் ரூல்ஸ்ல தான் அவங்க வந்து டிஸ்போஸ் பண்றாங்க. ஓகே சார், ஓகே. அது வந்து ப்ராப்பரா இல்லன்னா அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் டு டிஸ்போஸ் லோன் வந்து அவங்க அதை மாத்தணும். நான் வரேன் சார், நான் வரேன். நம்மளுடைய கேள்வி என்ன இருக்குன்னாக்கா, இந்த இடத்துல குற்றம் சாட்டப்பட்டு கன்விக்ஷன் ஆகிறது வந்து அதிகமான கன்விக்ஷன் கிடைக்கணும். ஓகே 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 ஓகே. அது இவங்க வந்து சரியான முறையில வந்து அவங்க வந்து இது பண்றது இல்ல. அண்ணனுக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அவர் நச்சுன்னு கேட்டாரு. இவ்வளவு குற்றம் சாட்டப்பட்டவர் ஒருத்தரை அதாவது துணை முதலமைச்சராக வச்சிருக்காங்க, அது பெரிய குற்றம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் சூப்பர்னா கேட்டீங்க. இன்னொரு உதாரணம் சொல்றேன்னா, அதுதான் நம்மளுடைய அரசியல் சட்டம். இப்போ நம்ம மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் இருக்கார் தெரியுங்களா, லோக்சபால, அவரே பெயில்ல தான் இருக்கார். ஒரு குற்றம் சாட்டப்பட்டு நேஷனல் ஹெரால்ட் கேஸ்ல அவரும் அவருடைய தாயும்
பெயில தான் இருக்கிறாங்க, 2 பேரும் எம்பியா இருக்கிறாங்க. ஆனா அவர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கு. அண்ணா இருங்க, நான் குறுக்கிடாதீங்க, நான் பேசிடுறேன். ஓகே, அவர் எதிர்க்கட்சி தலைவரா இருக்காரு. அது நம்ம சட்டம் அப்படி இருக்கு. எல்லாருக்கும், அதாவது இந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடக்குறாங்க. ஓகே, அது ஒரு விஷயம். அப்புறம் அண்ணன் சொன்னாரு, வைத்திலிங்க அண்ணன் சொன்னாரு, அதாவது கவிதா கேஸ்ல நீங்க சாட்சிகள் கொண்டு வர முடியல அப்படின்னு தள்ளுபடி பண்ணலன்னா அவங்க பெயில்ல தான் இருக்கிறாங்க. அதே மாதிரினா உச்ச நீதிமன்றத்துல இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க, சூப்பர்னா. அதே மாதிரி தான் உங்க கட்சியும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல, ஒரு ஈடியில் குற்றம் சாட்டப்பட்டவர் பெயில்ல வந்த உடனே இவ்வளவு அவசரத்துல அவரை திரும்ப மந்திரி ஆக்கணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கன்னா அதுக்கும் நீங்க பதில் சொல்லணும்னா, அதனால சட்டம் எல்லாருக்கும் ஒண்ணுதான். கவிதாவா இருந்தாலும் சரி, வனிதாவா இருந்தாலும் சரி, சுமதியா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் சட்டம் சீராக தான் இருக்குது. இது எந்த காலகட்டத்திலும் ஈவன் காங்கிரஸ் ரூல்ல கூட அதை நம்ம குற்றம் சொல்ல முடியாது. அதுதான் நம்மளுடைய சட்டம். இந்த விதிமுறைகளுக்கு உள்ளதா நாம பயணிக்கணும். கண்டிப்பா சார். சார் நீங்களும், அதாவது காங்கிரஸுமே நிறைய இடிஎஸ் பயன்படுத்தி எதிர்கட்சிகளுக்கு மேல பல்வேறு வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. காங்கிரஸ் ஒன்று விதிவிலக்கு தப்புன்னா, இடி எந்த 1947 மத்திய அரசாங்கத்தின் தான் இருக்குது. அது பொது பட்டியலையோ மாநில பட்டியலோ கொண்டு வர முடியாது. அது அரசாங்கத்துக்கு கீழே தான் இருக்குது. அது அவங்களும் உபயோகப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியாது, இப்ப இருக்கிற அரசாங்கமும் உபயோகப்படுத்தி சொல்ல முடியாது, எதிர்காலத்திலும் சொல்லக்கூடாது. நீங்க அவங்க என்ன சொல்றாரு, காங்கிரஸ் பண்ணதும் தவறு இல்லை அப்படின்னு தான் அவங்க சொல்லியிருக்காரு. பிஜேபி காங்கிரஸ் எப்பவுமே தவறே பண்ணாது, அது அவர் சொல்லுவாரு, கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. இதுல என்ன, இப்போ நந்தகுமார் சார் சொன்னதுல எனக்கு என்ன அப்படின்னா, அவர் சொன்னதுல என்னன்னா, அவர் வாதத்துல எனக்கு ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடுனா, அஜித் குமாரை அஜித் பவாரை நீங்க வாஷிங் மிஷின்ல போட்டு தொடச்சி 70,000 கோடி, 7 கோடி 8 கோடி 7 ரூபாய் கிடையாது, அதை தொடச்சி சிஎம் கொடுக்குறீங்க, டெப்டி சிஎம் கொடுக்குறீங்களே, அது எப்படி ஒத்துக்க முடியும்னு கரெக்டான அதை ஒண்டிதான் அவர் திருப்திகரமா இருந்து. மற்றபடி இன்ஃபர்மேஷன் கிடைச்சுதான் யாருக்கு, ஈடிக்கு ரேட் பண்றதுக்கு மந்திரி அவர் வீட்டில் போயிட்டு, துரைமுருகன் வீட்டில் போயிட்டு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தா, மோடி கொடுத்தாரா இல்ல அமித்ஷா கொடுத்தாரா ஈடிக்கு? அதே அதுக்கு பதில் சொல்லணும். அவருக்கு இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தா, தகவலை சொல்லுங்க ஈடி கிட்ட. ஈடியே அந்த தகவல் என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் தமிழ்நாடு இருக்கு சார், நீ அப்புறம் பேசுங்க, அப்புறம் பேசுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவர் தமிழ்நாடு ஒரு அமைச்சர், அவர் பையனும் ஒரு எம்பி, ஆனந்தும் ஒரு எம்பி. இது மாதிரி இந்த இன்ஃபர்மேஷனை யாரு கொடுத்ததுன்ற ரேடு பண்ண போறதுக்கு அவங்களுக்கு தகவல் அத்தாரிட்டி கிடைச்சிருக்குதுல்ல, அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் யாரு கொடுத்தாங்க, மோடி கொடுத்தாரா இல்லன்னா சம்பந்தப்பட்டவங்க கொடுத்தாங்களான்ட்டு முதல்ல கொலை சொல்லுங்க. அதுக்கப்புறமா இவர் சொன்ன இருங்க சார், சார் நான் இருங்க அந்த கேள்வியை ஏன் எழுப்புனேன், இருங்க சார். நீங்க சொன்னீங்க, நீங்க பேசும்போது நான் குறுக்கிட போது சொன்னீங்க, என்ன பேச விடுங்க. அதே மாதிரி சார் வாங்க, தாராளம் வாங்க, நீங்க இன்ஃபர்மேஷன் சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்வியை நான் எழுப்பினேன். நீங்க என்ன சொன்னீங்க, அவர் ஆரம்பத்துல இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதனாலதான் போனாங்க. இருங்க, உங்க வாதத்துக்கு தான் நாங்க நான் புதுசா இன்ஃபர்மேஷன் வேர்டை கொண்டாடல. அதுக்கப்புறம் அது ஒரு விஷயம். பெயில் அக்யூட்டலுக்கும் குழந்தைகளுக்கு கூட டிஃபரன்ஸ் தெரியும், புரியுதுங்களா? நாங்க என்ன சொல்றோம், பெயில் வேற எங்களுக்கு தெரியும். பெயில் நீ அந்த டைம்ல தான் விடுதலை பண்ணி இது உன்னை வெளியே விட்டுருக்காங்க, நீ குற்றவாளி தான், அது எல்லாருக்கும் தெரியும். அக்யூட்டல் ஈடி போட்ட கேஸ்ல 97% அக்யூட்டல் சார், நாங்க அதை தான் சொல்றோம். நிரபராதின்னு சொல்லிட்டு கோர்ட்டு விடுவிச்சிருக்கிறாங்க. இருங்க ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப அதுதான் தெளிவா சொன்னாரு அண்ணன் சொன்னாரு. 40% அதாங்க அர்த்தம், கணக்கு போட்டுங்க. இந்த இது கால்குலேஷன் அப்படியே இருக்கும், ஒரு 2% டிஃபரெண்ட் இருக்கும், கால்குலேஷன் ஒண்ணுதான். 5000 கேஸ்ல 40 தான் கன்விஷன் கணக்கு போட்டுங்களேன், அதுதான் வரும், கம்மியா கூட வரலாம். அதனால அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷன் சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் என்னன்னா குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷன் எப்படி வரும், when the authority submit the evidence only தான் குவாலிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷன் வரும். அவங்க பண்ணதே எல்லாமே ஃபால்ஸ் பிரேம் தான், அப்படின்னும் போது குவான்டிட்டி ஆஃப் ப்ராசிக்யூஷன் தான் வரும் அதுல. அததான் நான் சொல்ல வரேன். அதனால எவிடன்ஸ் இல்லாத எந்த ஒரு விஷயமும் சார் அது அக்யூட்டல் ஆயிடும், அது 100% ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் உங்களை பேசுறேன். அதுக்கப்புறம் ஆனா பயங்கர கதையா பயங்கரமா கதையா சொல்லிட்டு இருந்தாரு. என்னன்னா இப்போ என்ன வாதம் என்ன நமக்கு, இந்த மாதிரி ஆமா அது அதுக்குள்ள எடுக்கிறாரு, உங்க மினிஸ்டர் அது பண்ணாரு, இந்த மினிஸ்டர். ஏங்க அது ஏங்க இப்போ
நான் என்ன சொல்றேன், நீங்க அஜித் பவாரை வந்து சொல்லும் போது உங்க ஏத்துக்கல. ஆமா, நான் என்ன சொல்றேன், நீங்க கரெக்டான ஆளா இருந்தா என்ன சொல்லிருக்கணும், ராகுல் காந்தி சொன்னது சொல்றீங்களா? அதான் நான் சொல்றேன், நீங்க வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஏன் நீங்க வந்து எங்க அஜித் பவார் பண்ணது தப்புதான். ஒரே ஒரு கேள்வி தான் சார். ஆட்சியில இருக்கும் போதே வந்து இப்ப வழக்குகள் தொடரப்பட்டது வழக்கம். ஆனா ஆட்சியிலே இல்லாத போதே காங்கிரஸ் மேல நேஷனல் ஹெரால்டுன்னு ஒரு வழக்கு தொடரப்பட்டு அதுல வந்து இப்போ பெயிலா இருக்கணும், அப்ப பேசதானே சார் செய்வாங்க சார். நேஷனல் ஹெரால்டு வந்து அவங்க நடத்துற பத்திரிகை. சரி, ஃபர்ஸ்ட் நான் சார் இந்த அஜித் பவார் மேலேயோ மற்றவங்க மேல கேஸ் எல்லாம் வந்துட்டு மலைய மேல எல்லாம் போட்டது வந்துட்டு அவங்க நடத்துனது இல்ல, ஊழல் பண்ணிருக்காங்க. பேங்க் லூட் பண்ணிருக்காங்க சார். ஃபர்ஸ்ட் பேங்க் வாங்கின கடன் பப்ளிக் மணி, சொல்ல போனோம்னா பப்ளிக் மணியை சுரண்டு இருக்கிறானுங்க. 13,000 கோடி 20,000 கோடி கிட்ட சுரண்டிட்டு இன்னைக்கு போயிட்டு அயல்நாட்டுல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே சார், அதுதான் பிரச்சனை. சார் வைத்தியலிங்கம் சார் பேச ஒரே ஒரு குறுக்கீடு அவருக்கு 2 விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நேஷனல் ஹெரால்டு கேஸ் அவருக்கு தெரியல, ஆனா படிங்க, அதுல மக்கள் பணத்தை சுரண்டுனாங்களா கொள்ளையடிச்சாங்களான்னு தெரியும். 2வது விஷயம், அஜித் பவார் வந்து தப்பு செய்யலன்னு நான் சொல்லலை. 70,000 கோடின்னாரு. அந்த மொத்தம் ப்ராஜெக்ட், அந்த ஹவுசிங் ப்ராஜெக்டே 9,500 கோடி தான். அதுல அவர் 70,000 கோடி ஊழல் பண்ணிருக்க வாய்ப்பே கிடையாது. 10,000 கோடின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். பேசும்பொழுது தரவுகள் இல்லாம இந்த மாதிரி தப்பா பேசி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலான்னு பாக்குறாங்க. ஓகே சார், ஓகே சார். வைத்தியலிங்கம் சார், ஆக்சுவலா இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தானா, தேர்தலை முன்னிட்டு செய்யப்படுகிறதா? உங்களுடைய பார்வை எப்படி சார் இந்த துரைமுருகன் அவர்கள் மேல? பொதுவாவே சிபிஐ இருந்தாலும், ஐடியா இருந்தாலும், ஐடியா இருந்தாலும், அவைகளெல்லாம் நிர்வாக அவமைப்புகளை வந்து மட்டும் நாம் குறை சொல்லல. அவங்க கடமை அவங்க செய்யறாங்க. ஆனால் அதை இயக்குவிப்பது யார்? அவர்களை பொறுத்துத்தான் அந்த நடவடிக்கை, குறிப்பிட்ட நடவடிக்கை தவறா சரியா என்று நாம் விவாதிக்கிறோமே தவிர, பொதுவாவே இப்ப ஐடி டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் நிரந்தர அமைப்புகள். யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த எடுக்கப்படுகிற நடவடிக்கைகள் அரசியல் உள்நோக்கம் பொதிந்ததா இல்லையா என்பது மட்டும்தான் விவாதத்துக்குரியது. இந்த விவாதத்துக்குரியதை இன்னைக்கு நாம ஏன் பேசுறோம்? கதிரானந்த வீட்டுல விசாரிச்சிருக்காங்கிறத மட்டும் வச்சுதான் பேசுறோம். ஏன் 2019 பண்ணது ஏன் தொடர் நடவடிக்கை இல்லைன்னு கேட்கறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? நீங்க ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்கன்னு யாரும் கேட்கல. ஏன் தொடர் நடவடிக்கை இல்ல அப்படின்னு தான் கேட்கிறோம். எத்தனையோ தொடர் நடவடிக்கை இல்லாமல் கைவிடப்பட்ட வழக்குகளை எல்லாம் நாம கேட்கலாம் இல்லையா? தேர்தலும் போது, ஒரு பொது தேர்தலும் போது, ஜெயலலிதா இருக்கும் போது 518 கோடியை கரன்சியா பிடிச்சாங்களே, அந்த கரன்சி, அந்த லாரி, அந்த கண்டெய்னர் என்ன ஆச்சு? இது வரைக்கும் இந்தியாவில் யாருக்காவது தெரியுமா? அது என்ன? அது வந்து அப்பவே அருண் ஜேட்லி வந்து எஸ்பிஐயோட பணம்னு சொல்லிட்டாருல. அதுவரை மூடி மறைக்கப்பட்ட உண்மைகளா தானே இருக்கு, மூடி மறைக்கப்பட்டவர்களா தானே இருக்கு. எங்க அது உண்மை வெளியே வந்தது? வெளியே வரலையே. சரி, அதே போல இன்னைக்கும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல என்போர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுத்து கைவிடப்பட்ட வழக்குகள் அதிகம். ஏன்னு கேக்குறோம். ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல நீங்க கைவிட்டிருக்கீங்க, குறிப்பிட்ட கோவை மாவட்டத்திலேயே குறிப்பிட்ட வழக்குகளை கைவிட்டிருக்கீங்க, ஏன்னு கேக்குறோம். அதுக்கு உரிமை இல்லையா? அதனால நாம் குற்றம் சுமத்துவதெல்லாம் அந்த அமைப்புகளை அல்ல, அந்த அமைப்புகள் எடுக்கிற கேள்விக்குரிய நடவடிக்கைகளை மட்டும்தான். அந்த கேள்விக்குரிய நடவடிக்கைகளை வந்து இன்னைக்கு சஞ்சீவ் கண்ணா, உச்ச நீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா இவர்கள் தலையிலே குட்டி இருக்கிறார். இதை இவர்களால் மறுக்க முடிந்ததா? எப்படி 15 மணி நேரம் ஒரு மனிதாபமான அற்ற முறையிலே விசாரித்து இருக்கிறீர்களே, அதுவும் 2013 அந்த கப்பலிலே இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போனவருக்கு மேல அப்படின்னு கேட்டிருக்கிறார். இது அரசியல் பழிவாங்கல் இல்லையா? இந்த அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகள் ஒரு பட்டியலை போட்டு அதை பற்றி மட்டும்தான் குற்றம் பண்ணிருக்க முடியாதா? இப்ப சந்தியாகோ மார்டின், லாட்ரி மார்டின் கூட தான் இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. லாட்ரி மார்டின் கிட்ட கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் நன்கொடை வாங்கியிருக்கு பிஜேபி. சார் நீங்க வாங்கியிருக்கீங்க இல்லன்னா பிஜேபி வாங்கலன்னா நீங்க 500 கோடி வாங்கியிருக்கீங்கன்னா அரசியல்வாதிகள் மீது மட்டும்
அரசியல்வாதிகளும் இல்ல இப்ப எலக்டோரல் பாண்ட் வாங்கினாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றது நம்ம அப்படி ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ல பார்க்கலாம் இல்லையா? நடவடிக்கை என்று வரும்பொழுது அது விசாரணைக்கு உள்ளாக்கப்படுகிறது. சரி சார், ஓகே. அந்த விசாரணை வளையத்திலே பார்த்தால் இது பழிவாங்க நடவடிக்கை என்பது அப்பட்டமாக தெரிகிறது. அவ்வளவுதான். சரி சார், தொடர்ந்து பேசலாம். குறைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் நாம் விவாதிக்கிறோம். கண்டிப்பா நந்தகுமார் சார், அதாவது இந்த அரசியல் நடவடிக்கை பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்லப்படுகிறது. இன்னும் இது போன்ற ரைடுகள் தொடருமா தேர்தல் முடியும் வரை? இல்ல, இது நான் தேர்தலுக்கும் இதுக்கும் நான் லிங்க் பண்ணியே பார்க்கல. அதே ஒரு தவறான பார்வைன்னு பாக்குறேன். இது ஏற்கனவே இருக்கக்கூடிய வழக்குல இருந்துதான் இது கண்டினியூ ஆகுது 2019. அதுவும் இன்னொரு விஷயம், தகவல் என்ன வருதுன்னா, இன்னைக்கே தமிழ்நாட்டுல திருச்சி, வேலூர், இங்க சென்னை, இன்னொரு இடமும் சேர்ந்து ஒரு 4 இடத்துல இடி நடக்குது. ஈவன் அது மண் குவாரிகள் சம்பந்தமான ஒரு கேஸ்க்கும் இடி ரைடு போகுதுன்றாங்க. அப்ப இது இன்னைக்கு ஏற்கனவே கதிரானந்த் மேல இருக்கக்கூடிய ஒரு வழக்க தொடர்ந்து அந்த 2019 இன்கம் டாக்ஸ் வழக்க தொடர்ந்து இது இருந்தாலும், இது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மணல் கொள்ளை சம்பந்தமான டாக்குமெண்ட் எவிடன்ஸும் ஏதாவது சிக்குமாங்கிறதுக்கும் ஒரு லீடா அவங்க பாப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அடுத்தது குங்ஃபு விஜயன் ரொம்ப சில அபத்தமான கேள்விகள் எல்லாம் கேட்டார். இன்ஃபர்மேஷன் யார் கொடுத்தாங்கன்ட்டு. அப்ப என்ன இப்போ போய் கேஸ் கொடுக்கும் போது எஃப்ஐஆர்ல அந்த எஃப்ஐஆர் லீக் ஆகுற மாதிரி இன்ஃபார்மர்ஸையும் லீக் பண்ணுவாங்களா அவங்க? இதெல்லாம் ரொம்ப விஷயம் தெரியாம பேசாதீங்க. இருங்க, அவருக்கு இருங்க, அவர் கேட்டதுக்கு சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது இருங்க, உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. இருங்க, தெரியாம பேசக்கூடாது, தெரியாம பேசக்கூடாது. ஐ எம் அட்வொகேட், எனக்கு தெரியும். ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். அது இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். எனக்கு வேண்டாம் சார், இருங்க, ஏதோ குறுக்கிட விரும்புறாங்க, விளக்கத்தை சொல்றேன். உதாரணத்துக்கு எனக்கு வேண்டப்பட்டவர் மேல போலீஸ் கூப்பிட்டு இருக்காங்க, போயிட்டு விசாரணை பண்ண அவங்க எஸ்பிஆர் போட்டான்னு வச்சுங்க, சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர். நான் கேட்கலாம் அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் என்னன்னு. தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன். என்ன கம்ப்ளைண்ட்? போலீஸ் கம்ப்ளைண்ட் காட்ட மாட்டாங்களா? இவர் சொல்றாரு இல்ல, போலீஸ் சொல்லுவாங்க. அதுதான் சொல்றேன், அவர் தவறா சொல்றாரு, மிஸ்கைட் பண்றாரு அவர். கரெக்டான கேள்வி. ஆமா, ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இன்ஃபர்மேஷன் ஒரே அர்த்தம் தான். கம்ப்ளைண்ட் இல்லாம யார் வீட்டுக்கும் போக முடியாது, நீங்க குற்றம் சாட்ட முடியாது கம்ப்ளைண்ட் இல்லாம. சார் அதுதான் 5 வருஷம் பண்ணல சார், நீங்க பண்ணுங்க. தொடர் நடவடிக்கை ஏன் தொடர் நடவடிக்கை எடுக்கல? அதுதான் சொல்லுங்க. தொடர் நடவடிக்கை ஏன் எடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. பல்லு விளக்கிட்டு போர் அடிக்குதுன்னு போறாரு. ஆமா, 5 வருஷம் தூங்கிட்டு இருக்க முடியாதுல அதுக்கிட்ட. 5 வருஷம் 6 வருஷம் தூங்கிட்டு இருப்பீங்களா நீங்க? ஆமா, அதுதான் சொல்றேன். 5 வருஷம் தூங்கிட்டு இருப்பீங்களா நீங்க இன்ஃபர்மேஷன் கொடுக்காம? ஓகே, கொஞ்சம் அமைதியா இருங்க சார். நந்தகுமார் சார், உங்க இல்ல இந்த ரைடு தொடர்பா நந்தகுமார் சார் ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசுங்க. நந்தகுமார் சார் கரெக்டா பேசுங்க. நீங்க தப்பான இன்ஃபர்மேஷன் கேட்காத நிலையத்துல இருந்து பேசுறாங்க. நந்தகுமார் சார், உங்க நிறைவு கருத்தை சேர்த்தே பதிவு பண்ணுங்க, நேரம் குறைவா இருக்கு. இதே இப்ப பொங்கி எழக்கூடிய அண்ணன் குங்ஃபுட்ட கேட்கிறேன் நான். இப்ப இதே தமிழ்நாட்டுல காங்கிரஸ் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ரைடை நடத்திட்டு ஒரு இடத்துல கீழே ரைடும் மேல ரைடும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தலையா? அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை பத்தி யாருமே விமர்சனம் பண்ணலையா? அன்னைக்கு எல்லாம் ப்ராப்பரா தான் யூஸ் பண்ணீங்களா இந்த இடி ஃபோர்ஸ், இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் எல்லாமே? நந்தகுமார் சார், கொஞ்சம் நிறைவு பண்ணுங்க. ஒரு நேரம் குறைவா இருக்கு, இன்னொரு சந்தர்ப்பத்தில் விவாதிக்கலாம். இந்த தலைப்பு தொடர்பாக உங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க. இல்ல, நம்மளுடைய நிறைவு கருத்து என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் மேல நடவடிக்கை எடுத்து தண்டனை கிடைக்கிற அளவுக்கு எந்த அரசாங்கமா இருந்தா போகணும். இது இந்த கட்சி அந்த கட்சினே பாகுபாடு இல்லை. அதான் ஒரு படி மேலேயே போய் சொன்ன, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் முதல் ஒரு வருஷம் அவங்க வழக்குகளை விசாரிச்சு அதுக்கான தண்டனைகளை வாங்கி தரணும் அப்படின்ற உங்க கருத்தா இருக்கு. நன்றி சார். துரிதமா வழக்க நடத்தி தண்டனை வாங்கி கொடுக்கணும். நன்றி சார். சரி, சாய் சுதா சார், உங்க நிறைவு சுருக்கமா சார். அதாவது இந்த எதிர்கட்சிகள் இந்த பொய்யான பரப்புரைகள் பண்ணக்கூடாது. அதாவது இது கவர்மெண்ட் வேணும்ட்டே பண்றாங்க, எலெக்ஷன் சம்பந்தமா நீங்க கூட சொன்னீங்க, எலெக்ஷன் நோக்கி பண்றாங்க, அதை சொல்லக்கூடாது. ஏன்னா 2008 2G ஸ்பெக்ட்ரம் கேஸ் ஃபைல் பண்ணது எந்த அரசாங்கம்? அப்போ மோடி அரசாங்கமா ஃபைல் பண்ணாங்க, பாஜக அரசாங்கம் ஃபைல் பண்ணாங்க, நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸா ஃபைல் பண்ணாங்க. ஆனா அந்த 2G கேஸ் பண்ணது தவறு அப்படின்னா இருங்க, உச்ச நீதிமன்றத்துல 122 லைசன்ஸ் ஏன் கேன்சல் பண்றாங்க? அப்ப நீங்க இன்னொரு கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே? ஆமா, கண்டிப்பா எந்த கவர்மெண்ட் செஞ்சாலும் அது முகாந்திரம் இருக்கு. பிரைமா ஃபேசியா இல்லாம ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம யாருமே பண்ண மாட்டாங்க. நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய நிறைவு அத 2G சொல்றதுக்கு சொல்றேன், அது முகாந்திரமே இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கேஸை முதல் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. அப்ப ஏன் லைசன்ஸ் கேன்சல் பண்ண? இருங்க சார்,
அதுக்கு தான் 11 கோடி முடக்கி அதுதான் தாக்கல் பண்ணல சொன்னாங்க. தாக்கல் பண்ணல சரியான எப்படி ப்ரூவ் பண்ணல அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு தான் 12 கோடி வித்து நாங்க என்ன ரெண்டாவது என்ன சொல்றோம், குற்றம் யாரு செஞ்சிருந்தாங்க நாங்களா வக்காலத்து வாங்கல, கண்டிப்பா அவங்கள தண்டிக்கணும். ஆனா 5 வருஷம் 6 வருஷம் தூங்கிட்டு இருந்தோம் தொடர் நடவடிக்கை இல்லை அப்படின்றது உங்க குற்றச்சாட்டு. நன்றி திரு வைத்தியலிங்கம் சார், உங்க நிறைவு கருத்து சார். வைத்தியலிங்கம் சார், அவங்க நிறைவு கருத்தை பதிவு பண்ணுங்க சுருக்கமா ஒரே வரியில. இந்த என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டர் அதாவது நம்பகத்தன்மையை இழந்து விட்டன அப்படின்னு சொல்லலாம், அவ்வளவுதான். சரி சார், நம்பகத்தன்மை இழந்து மக்கள் யாரும் இதை சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. இவர்கள் வந்து அரசியல் பழிவாங்க போக்கில் நடக்கிறார்கள் என்பது எல்லாருக்கும் தெரியும். சரி, அதனால இத வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் இந்த நடவடிக்கைகளை மக்கள் சாதாரணமாகத்தான் எடுத்துக்கொள்வார்களே தவிர நம்பகத்தன்மை உள்ளதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். சரி சார், நன்றி. நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு விவாத நேரம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.